இன்னைக்கு நாம காலையிலிருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் பார்த்தோம் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோமா, ஹாப்பியாக இருக்கிறோமா அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேதனைப்படுறோம், சலிப்புப்படுறோம், சஞ்சலப்படுறோம், ஆத்திரப்படுறோம், அவசரப்படுறோம், கோபப்படுறோம், குரோதப்படுறோம், பழிதிக்கணும்னு நினைக்கிறோம். இப்படி பல உணர்வுகளோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போனோம்னு என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிறத ஒன்று குறைச்சி என்ன பண்ணுது, நமக்குள்ள குழப்பங்களையும் துன்பங்களையும் நமக்குள்ள கொடுத்துருதா இல்லையா? ஸோ நாம் எதை சாப்பிட்றோம்? உணர்வால் கெட்டதை தான் நாம் சாப்பிட்றோம். ஸோ நல்ல அணுக்களால் இந்த உடம்பு உருவாக்கி கொடுத்துருக்கிறது யாரு? கடவுளாக இருக்கக்கூடிய நம்முடைய உயிர் ஒரு சூப்பரான உடம்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சூப்பரான உடம்புக்குள்ள நாம் என்ன பண்ணுறோம்? கெட்ட பதார்த்தங்களை உள்ளுக்குள்ள நம்ம சாப்பிட்றோம். ஸோ நீ சாப்பிடாத, காலையிலிருந்து நைட்டு படுக்கிற வரையில் நீ என்ன பண்ற? கெட்டதை நீ சாப்பிட்ற. அந்த தீய உணர்வுகளை நீ சாப்பிடாம நிறுத்து. அதான் விரதம். ஸோ அதை ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு பண்டிகைகளை கொடுத்து நாம தினமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். காலையிலிருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் நாம கெட்டதை எதையெல்லாம் நம்ம சேர்த்தமோ அன்னைக்கு நைட்டே நாம என்ன பண்ணணும்? நாம அதை தீமைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் நம்ம பண்ணணும். இருந்தாலும் என்ன பண்ணும்? தொக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஒவ்வொரு மாசத்துலையும் பல பண்டிகைகளை கொடுத்து அன்னைக்கு நீ தீமைகளை உனக்குள்ள இணைச்சிருந்ததை உனக்குள்ள அதை தொடச்சி பழகு. தீமைகளை நீ விரதம் இருந்து பழகு. உனக்குள்ள சுவாசிக்காத சேர்க்காதேங்கிறது அந்த உண்மையான விரதம். அதனால விரதம் அப்படின்னு போது இந்த உடம்புக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை நாம சாப்பாடு கொடுப்போம். ஆக தீமைகளை முழுமையாக நமக்குள்ள சுவாசிக்காம, ஆக உணர்வுகளை புனிதப்படுத்த தீமைகளை நாமும் சுவாசிக்காத விரதம் இருப்போங்கிறது தான் மெய்ஞானிகள் சொல்றாங்க. ஆக உன்னத விரதமாக மெய்ஞானிகள் காட்டிய அந்த விரதத்தை நாம் மேற்கொள்வோமா?